பேரன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசலாம் அப்படி சொல்லி ஆசை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சமூக பணிக்கு வந்ததிலிருந்து பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் ஏன்டா இந்த சமூக பணியை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னு நினச்சி இதை நம்ம செய்யாமல் நிறுத்திடலாம் அப்படின்னு யோசித்த நாட்கள்லாம் உண்டு. சில சமயத்தில் கூட அந்த எண்ணங்கள்லாம் தற்போதும் கூட வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு கசப்பான ஒரு சம்பவம் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் நம்ம இந்த சமூக பணியை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து நமக்கு தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது, இல்லை தொடர்ச்சியாக இந்த பணியை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கட்டாயங்கிறத விட இது எப்படி அப்படின்னா, ஒரு வழிச்சாலை மாதிரி தான் இந்த சமூக பணி என்பது. ஒரு வழிச்சாலை மாதிரி எப்படின்னா, ஒன்று போய்கிட்டே இருக்கும்போது வேகமாக போவோம், அப்படி இல்லைன்னா சோவாக போவோம். ஒரு காலம் ரிட்டர்ன் வரவே முடியாது, திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. புலிவாலை பிடிச்ச கதை தான். இது போல தான் இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி நம்ம இந்த சமூகத்தில் ஒரு மாற்றங்களை நம்ம உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு போதை மாதிரி ஆயிரும். தவறுகளை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நமக்குள்ள வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இன்னும் இந்த விழிப்புணர்வை நம்ம இந்த சமுதாயத்திற்கு கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நிறுத்தவே முடியாது, அதுலேருந்து பின்வாங்கி வர முடியாது. சில அச்சுறுத்தல்கள், சில பயமுறுத்தல்கள் இப்படி நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இது வேண்டாம்டா அப்படின்னு நிறுத்தினவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. பொய் வழக்குகள் போட்டு இனிமேல் இந்த சமுதாயத்தில் கேள்வியை கேட்கக்கூடாது, லஞ்சத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு தாக்கப்படுறதுனால இது ஏன்டா நமக்கு வம்பு அப்படின்னு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யுது. நாமளும் கூட அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை கூட இல்லை, நம்ம இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஊக்கமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உறவுகளாகிய நீங்கள் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் சப்போர்ட்டும் தான் மீண்டும் இந்த சமூக பணிகளை நம்ம இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கசப்பான அனுபவத்தை நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கும் போது, அந்த வீடியோவை பார்த்து ஒரு அன்புக்குரிய சகோதரர், அவர் முன்னாடியே வந்து நம்ம சிவகாசி வகுப்புக்கு போகும்போதே அவர் நமக்கு நல்ல பழக்கம். அங்கே வந்து நம்மளோட தொடர்பு ஏற்படுத்திட்டு அப்போவே வந்து பால்கோவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்மளை சந்திச்சுட்டு செலவுக்கு பணம்லாம் கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு, நம்ம அண்ணனை நேரடியாக போய் நம்ம வீட்டிலே சந்திக்கணும் அப்படின்னு, அவர் சென்னையில் இருக்கார், அங்கே வந்து நம்ம நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு ஒரு நாள் நமக்காக ஒதுக்கி அவர் அங்கேருந்து பிரயாணம் பண்ணி இங்கே வந்து நம்மளை நேரடியாக சந்தித்து நம்ம கூட ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணி இருந்துட்டு நமக்கான சில அட்வைஸ், நமக்கான ஆலோசனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தைரியம் மூட்டும் விதமாக நமக்கு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லை நம்மளை சும்மா அவர் பார்க்க வரலை. வரும்போது அவர் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். ரெண்டாவது இந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 புஸ்தகங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு சட்டம் சம்மந்தமான புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. அதுபோக எனக்கு வந்து சட்டை, செண்டு இதெல்லாம் வந்து அண்ணே வாங்கிட்டு வந்தார். நான் அண்ணே நானும் நீங்களும் எடுத்த புகைப்படத்தை நம்ம வெளியிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் நான் யாருன்னு கூட இந்த சமூகத்துக்கு நீ சொல்ல தேவையே கிடையாது. என் பேர், என் ஃபோட்டோ எதுவுமே நீங்கள் வந்து வெளியிட வேண்டாம். என்னுடைய நோக்கம் விளம்பரம் கிடையாது. இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு காலம் நீங்கள் பின்மாறி போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆகவே வந்து உங்களை நேரடியாகவே உங்கள் ஊரில் வந்து சந்தித்து உங்களுக்கு ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேனே தவிர என்னோட பப்ளிசிட்டி முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்டு போனது ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. அவருடைய பேர், அவருடைய ஊர், அவருடைய ஃபோட்டோ எதுவுமே வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாத சூழ்நிலைன்னா, அவர் ஊர் பேரை கூட நம்ம சொல்லாட்டியும் கூட, அவர் சென்னையில் தச்சமாக வச்சுட்டு இருக்காரு, நம்ம அவர் பேரை கூட சொல்லாட்டியும் கூட அண்ணன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒரு 8 புஸ்தகங்கள் வந்து நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த 8 புஸ்தகங்களும் சட்ட சம்பந்தமான புஸ்தகங்கள் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது. அது என்னென்ன புஸ்தகம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து நீதியரசர் சந்துருவை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அந்த படத்தில் சூர்யா வந்து வழக்கறிஞர் கேரக்டர் நடிச்சிருப்பார். அந்த வழக்கறிஞர் பேர் சந்துரு. அந்த சந்துருங்கிற கேரக்டர் வந்து படத்துக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது ரியல் கேரக்டர். அந்த ரியல் கேரக்டர்லாம் அந்த படத்தையே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ரியலாக வாழ்ந்த அந்த வழக்கறிஞர் வந்து நீதியரசரான ஒரு சரித்திர சம்பவ வரலாறு தான். அவரே வந்து புஸ்தகங்களாக எழுதியிருக்காரு. நிறைய அவருடைய அனுபவத்தை புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு கே சந்துருவங்க. அந்த புஸ்தகங்களை நிறைய அண்ணே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன புஸ்தகங்கள் அப்படின்னு பார்க்கலாம். சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு நீதியரசர் சந்துரு எழுதின புஸ்தகம் இது ஒன்று.
2 பார்த்தீங்கன்னா சந்துரு நானும் நீதிபதி ஆனேன் சுயசரிதை. அவரோட சுயசரிதையை நீதியரசர் சந்துரு அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகமும் அண்ணன் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா நீதிமாறே நம்பினோமே அப்படின்னு சொல்லிட்டு நீதிநாயகம் சந்துரு, அதாவது நீதியரசர் சந்துரு அவங்க எழுதின இந்த தலைப்பின் கீழே ஒரு புஸ்தகம். 4வது புஸ்தகம் பார்த்தீங்கன்னா கணம் கோர்ட்டாரே அப்படின்னு சந்துரு அவங்க நீதியரசர் எழுதின புஸ்தகம். அதுக்கப்புறம் அன்னை ஒரு முக்கியமான புஸ்தகம். இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா சிந்திக்க வைக்கும் சிறை அனுபவங்கள், நீதி கேட்ட நிரபராதி சிறைக்கு போன கதை அப்படின்னு சொல்லி செந்தமிழ் கிளாருடைய ஒரு சம்பவங்களை வந்து இந்த புஸ்தகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது அண்ணன் நமக்காக வாங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. 6வது புஸ்தகமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் குரல் அப்படிங்கிறவங்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. எம் சிவகுமார் அவங்க தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தையும் அண்ணன் நமக்காக வாங்கியாந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பாதி நீதியும் நீதிபதியும் அப்படிங்கிற தலைப்பில் சந்துரு அவங்க எழுதின புஸ்தகம் தான். ஸோ இந்த புஸ்தகத்தையும் அண்ணன் நமக்காக வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்ட புஸ்தகம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என் சிவராமன் அவங்க எழுதின தகவல் பெறும் உரிமை சட்ட புஸ்தகம். ஆக மொத்தம் ஒரு 8 புஸ்தகங்களை அண்ணன் நமக்காக வாங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத கிஃப்ட் என்னன்னா புத்தகங்கள். ஒரு புத்தகம் வாசிக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது அப்படிங்கிற சம்பவங்கள் வந்து நம்ம வரலாறாக படிச்சிருப்போம். ஸோ புத்தகங்கள் தான் நம்மளோட பேசும் நண்பனா நம்ம கூடவே எப்போதுமே இருக்கும். அதனால புத்தகம் வாசிப்பை நானும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். என் சூழ்நிலையை அறிந்ததுனால அண்ணே சட்டம் சம்பந்தப்பட்ட இத்தனை புத்தகங்களை எனக்காக வாங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. முழுக்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான் எனக்கான ஒரு விலை மதிப்பாக நான் வந்து கருதுகிறேன். ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து தொடர்ந்து நமக்கு தேவைப்படுகிறது. இது போன்று நீங்களும் எனக்கு புஸ்தகங்கள் வாங்கி தர வேண்டும். பொதுநலத்தை பாராட்டுவதற்கு உங்களால் முடிந்த சப்போர்ட், இந்த புஸ்தகம் போன்று ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய முகவரி கொடுத்துருக்கேன். உறவுகள் வந்து நீங்கள் கொரியர் அனுப்பக்கூடாது, கொரியர் எனக்கு வராது. நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சலில் தான் நீங்கள் அனுப்பணும், பதிவஞ்சலில் தான் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அப்படி அனுப்புனா தான் எனக்கு வரும். கொரியர் வந்து பக்கத்தில் கிடையாது. அதனால் வந்து ஒரு 17 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நான் போய் பெறணும். அதனால் நான் இங்கே போக முடிய வாய்ப்பு இல்லை. அதனால் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் வந்து இந்த வீடியோக்கில் இருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அஞ்சல் மூலம் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்பக்கூடிய புஸ்தகங்களை குறித்த விவரத்தை இது போன்ற நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவாக பண்ணுவோம். இது வரைக்கும் நிறைய உறவுகள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து என்னுடைய சமூக பணி நில்லாமல் பயணிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன்.